தட்ஸ் வாட் பைபிள் says we are his righteousness. தேவனுடைய நீதியாக இருக்கும்னு சொல்கிறோம் பாருங்கள். அது என்னன்னா ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக தெளிந்த புத்தியா, நான் அந்நியன் அல்ல, நான் வேலைக்காரன் அல்ல, மீட்கப்பட்ட பாவி அல்ல, பூச்சி அல்ல, புழு அல்ல, அவருடைய சொந்த பிள்ளை என்ற தெளிவான புத்தி. ஆமென். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்கள் மனசே புதுசாகும். அப்போ நீங்கள் யாருன்னு வந்து அவனை முதல்ல கேட்டார், நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டவொடனே அவன் சொன்னான் லீகயோன் என் பேர் அப்படின்றான். இப்போது ரைட் மைண்ட் ஆகிட்டான், தெளிவான புத்தி. அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியும். என்னை பாருங்கள், வஸ்திரம் தரித்திருக்கிறேன். அது என்ன சொல்கிறான், நான் அவருக்கு சொந்தம். இப்போ அவர் பாத்திரத்தில் உட்காந்துருக்கும்போது வேலைக்கார மாதிரி காலை பிடிச்சிட்டு இல்லை. அது என்ன சொல்லுதுன்னா அவருக்கு இருக்கிற அதிகாரம் இப்போ எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு டைப்பாலஜி பாருங்கள். பாவத்தில் இருக்கும்போது, இருளில் இருக்கும்போது, சாத்தான் அதிகாரத்திலே ஆளுகை செய்யப்பட்டு அடிமைகளாய் வாழ்ந்திருந்த நாம் இப்பொழுது அவரோடு கூட உன்னதில் உட்கார பண்ணப்பட்ட நிலையிலே இனிமேல் பிசாசு உங்களை ஆள முடியாது. நீங்கள் அவன் மேல் அதிகாரம் செலுத்தும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேறொருவர் அல்ல, நீங்கள் வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலாக ரைட் மைண்ட் அல்லது தேவனோடு நிற்கும்படியான ஒரு சரியான ஒரு தெளிவான மனத்தெளிவு. எல்லாம் சொல்லுவோம் மனத்தெளிவு. திரும்ப சொல்லுங்கள். ஒரு சரியான ஒரு மனத்தெளிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அது என்ன தெளிந்த புத்தி. எனக்கு அருமையான சில பேர் இந்த உலகத்தில் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தே ஹேவ் அ ரைட் மைண்ட், தே ஹேவ் அ சவுண்ட் மைண்ட். குடும்பத்தில் எல்லாம் பைத்தியம் கிடையாது, நல்லா இருக்குது. ஆனால் தேவனை குறித்த சரியான எண்ணம் இல்லை. நமக்கு நம் ஆண்டவர் யார் என்பதை எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனம் கலங்காமல் தெளிவோடு தெளிந்த புத்தியாக நம்மளால் சொல்ல முடியும். பிரச்சனைகள் இருக்கலாம், பெருமள்ளம் வரலாம், ஒருவேளை அக்கினி ஊடாக நம்ம நடந்து போகலாம். ஆனால் தெளிந்த புத்தியாக நம்மளால் சொல்ல முடியும், இந்த வெள்ளம் பொருளாது, இந்த அக்கினி என்னை வேக வைக்காது, எனக்கு தெரியும் இதை நான் கடந்து வருவேன். ஒருவேளை வனாந்திரமாக இருந்தாலும், பாதையே கரடு முரடாக இருந்தாலும் தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும், இந்த பாதையை கரடு முரட செவையாக்கி, வனாந்திரமாக இருந்தாலும் அதை வயல்வெளியாக்கி என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த யுத்தத்தில், இந்த போராட்டத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எனக்கு தான் வெற்றி உண்டுன்னு தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் யார் என்பதை குறித்து முதலாவது ஒரு தெளிவான ஒரு தெளிந்த புத்தி இருக்கணும். உங்களை குறித்து யார், நீங்கள் யாருன்னு அப்படின்னு பிசாசு உங்ககிட்ட வந்து சொல்லும் பொழுது, உங்கள் சூழ்நிலையை காட்டி, வியாதியை காட்டி, அல்லது உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்காத பொழுது உங்கள் கிட்டே வந்து சொல்லலாம். பிசாசு சொல்லுவான், கோயிலுக்கு போனியே, கர்த்தர் ஆராய்ச்சி, உனக்கு என்ன நடந்து பார்த்தியா, நீ எப்படி இருக்கிற பார்த்தியா அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது, குடும்பத்தில் பிள்ளைகளால், கணவனால் நீங்கள் கஷ்டம் அனுபவிக்கும் பொழுது, ஒருவேளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தில் உங்களை ஒதுக்கி வச்சு உங்களை அவமானப்படுத்தும் பொழுது பிசாசு உங்களை வந்து சொல்லலாம், பாரு எல்லாம் போயிடுச்சு உனக்கு, இனிமேல் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுடாமல் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எந்த காரியமும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் பணத்தாலேயோ பொருளால் நான் வாழல, கர்த்தரால் நான் வாழ. என் ஆண்டவர் என்னை விடுதலை செய்திருக்கிறார். இந்த இருளின் அதிகாரத்தினை விடுதலை செய்து இப்போ நான் அவரோடு கூட நான் அமர பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆளுகை செய்யும்படியாக, அதிகாரம் செலுத்தும்படியாக, இப்பொழுது இருக்க சூழ்நிலை கட்டுக்குள் கொண்டு வரும்படியாக, அன்றைக்கு இயேசுநாதர் எப்படி இந்த கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்டாரோ அதே போல பேசும்படி என் வாயிலே கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடினாலே, அவர் ஆவியினாலே அழியாத வித்தாக தேவன வசனத்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறபடினால், நான் எவைகளெல்லாம் அவர் நாமத்தை சொல்லி நான் கட்டுகிறேனோ நிச்சயமாய் இந்த பூமியிலே கட்டப்பட்டிருக்கும் என்கிற ஒரு ஆளுகையோடு கூட ஒரு அதிகாரத்தை, இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட நீங்கள் இனி அடிமைகள் அல்ல, ராஜாக்கள். நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ராஜாக்கள். நீங்கள் ஆள பிறந்தவர்கள். வியாதி உன்னை ஆள முடியாது, கடன் தொல்லை ஆள முடியாது, உங்களை தோல்வி ஆள முடியாது, உங்களை அவமானம் ஆள முடியாது. நிச்சயமாய் அதை நீங்கள் காலின் கீழ் கொண்டு வந்து, சாத்தானே, சர்ப்பமே, தேளே, நான் உன்னை மிதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்கிறேன், ஒன்று கூட என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி நீங்கள் அவனை மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்களால் ஜெயிக்க முடியும். யோவான் சொல்றார், விசுவாசியே, உன்னை அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பைபிள் says you are more than a conqueror. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நீங்கள் அமரப்பனது மாத்திரமல்ல,
கர்த்தர் சொல்றார், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், என்னுடையவள். வஸ்திரத்தை போட்டிருக்கார். அந்த ஜனங்களால், அந்த ஊர் ஜனம் வந்தது பாருங்க, இயேசுநாதரை போன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? இவனுடைய அடையாளமே மாறிடுச்சு. அவங்க நினச்சாங்க ஏதோ ஒரு டெம்பரலாக ஏதோ ஒரு ஆயிருக்குன்னு. இது ஏதோ பண்ணியெல்லாம் போயிடுச்சு, தங்க கையில் இருக்கிறதெல்லாம் பொருள்லாம் போயிடுச்சுன்னு நம்ம நினச்சாங்க. இவன் சுகம் ஆகிட்டான், ஆனால் எங்களுடைய இதெல்லாம் போயிடுச்சே, இனிமேல் என்ன நடக்க போதோ, இத்தனை பண்ணி செத்து போச்சு, இனிமேல் இவர் வந்தால் வேறு என்னென்னா சாவு வருமோன்னு நினச்சிட்டான். இங்கே சுகமாகி ஒரு ஆள் தெளிவாக ரைட் மைண்டடாக உட்காந்துருக்கதை அவனை பார்க்க முடியல. இப்போ இவரை வேறு மாதிரி பார்க்குறாங்க, இயேசுநாதரை வேறு மாதிரி பார்க்குறாங்க, இவர் ஏதோ எடுக்கிறவர் போல் பார்க்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் இங்கே இருந்து ஒன்றும் செய்ய வேணாம், நீ என் பின்னாடி வர வேணாம், நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, உங்கள் ஜனங்க உன்னை பார்த்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். பிறகு போய் வந்த பிறகு ஊரே திரண்டு வந்துடுச்சு. ஏன்னா இவன் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி எப்படி காட்டினான்னா, இந்த இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே வாழ்ந்து காட்டினான் பாருங்க. அப்போ எல்லாரும் ரெடியாக இருக்காங்க இன்வைட் பண்ணுறதுக்கு. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இன்றைக்கு விடுதலை ஆனீர்களானால் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன அங்கே வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி உன்னை நீ போ, உன் வீட்டுக்கு நீ போ. நீ யார்? ஒரு மனுஷனா? இதுக்கு முன்னாடி வாழாத நீ இப்போ என்னுடைய சாயலா இருக்கிற நீ உன் வீட்டில் வாழ்ந்து காட்டு. உன் ஜாதியை விட்டு, உன் மதத்தை விட்டு, உன் குலத்தை விட்டு, உன் கோத்திரத்தை விட்டு வந்தியே, இயேசுநாதரே வீட்டுக்கு வான்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ போ. காணப்படாத என்ன உன்னை பார்த்து சொல்லணும், என்ன அல்லாமல் வேறே தெய்வம் இல்லை, இயேசு நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்பட வேற நாமம் இல்லை என்று சொல்லும்படி வாழ்ந்து காட்டு, செய்து காட்டு. அன்பையும் இரக்கத்தையும் நன்மையானதை நீ செய்து காட்டும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, என்ன வரவேற்கிறதுக்கு கூட்ட கூட்டமா ஜனம் வரும். அப்படி நான் சொல்றேன், இந்த சபை மக்களுக்கு சொல்றேன், நீங்க புறப்பட்டு போய் இந்த இயேசு யாருன்னு காட்டினா இந்த வட சென்னை முழுவதும் இங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் இங்கே கூடி வருவார்கள். எல்லாம் சொல்லுவோம், அன்புள்ள பிதாவே, நான் இப்பொழுது உம்முடைய நாமத்திலே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டபடினாலே உம்மாலே நான் அமர பண்ணப்பட்டிருக்கிறேன், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். நான் இனி பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷனாக நான் உம்முடையவள், நான் உம்முடையவனாய் நான் இருக்கிறேன். தெளிந்த புத்தியை எனக்கு கொடுத்திருக்கிறீர். சூழ்நிலைகள், பிரச்சனைகள், வியாதிகள் என்னை யார் என்று அடையாளம் காட்டாமல் தேவனுடைய வார்த்தையினாலே நீர் என்ன சொல்லுகிறீரோ அப்படியாக நான் இருக்கிறேன். உம்மாலே நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமே. அந்த கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேதனையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, ஐயா எனக்கு இந்த இயேசுநாதர் வேணும், அவருக்காக நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால், அவங்க மாத்திரம் உங்கள் கைகளை தூக்கி காட்டினா அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி காட்டு. தேங்க்யூ லார்ட். நன்றாய் கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். சொல்லுவோம், அன்புள்ள பிதாவே, உம்மை நான் சொந்த தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி நீர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்ததை என் இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினாலே அறிக்கை செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவருக்கு நான் சொல்லுகிறேன், இந்த டெலிவிஷன் மூலமாய் பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். வேதனைகள், துக்கங்கள், பிரச்சனையின் மத்தியிலே உங்களை தவறான விதத்தில் பிசாசு அடையாளம் காட்டியிருந்தார், நான் சொல்லுகிறேன், நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். புதிய வாழ்வு உண்டு. தோல்வி வெற்றியாக மாறும். அவமானம் உங்களை விட்டு நீங்கும். ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இவரை நம்பினால் அற்பமாயிருந்தாலும் ராஜாவை போல் வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நன்றாய் கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தமான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. சபை ஆமென் என்று சொல்லும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. பாய் பாய். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே.